நேரு ஸ்டேடியம். தளபதி விஜய் அவர்கள் புறக்கணிக்கப்படுத்தப்பட்டு, அவமானப்படுத்தப்பட்ட இடம் தான் நேரு ஸ்டேடியம். அதே நேரு ஸ்டேடியத்துல இன்னைக்கு சி. ஜோசப் விஜய் எனும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். ரொம்ப ஹாப்பி. அதே நேரு ஸ்டேடியத்துல 13 வருஷத்துக்கு முன்னால 2013 மாண்புமிகு ஜெயலலிதா அவர்களோட தலைமையில் நடக்கப்பட்ட விழாவின் பெயர் தான் 100 இயர்ஸ் ஆஃப் இந்தியன் சினிமா. அந்த விழாவில் கலந்துக்கிட்டவர்கள ஒருத்தர் தான் நம்ம தளபதி விஜய் அவர்கள். அங்கே முன்னணி நட்சத்திரங்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க. தமிழ் இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே இருந்தாங்க. அங்கே எல்லாத்துக்குமே பேர் எழுதி சீட்டில் பேரோட இருக்கு. இந்த நிலையில விஜய் அவர்கள் ஃபர்ஸ்ட் ரோல அவரோட பேர் எங்க, அவரோட சீட்டிங் எங்கன்னு தேடி இருக்கிறாரு. அப்போ அவர்கிட்ட என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, சாரி உங்களோட பேரை எழுதி ஒட்ட மறந்துட்டோம், நீங்க பின்னால உட்காருங்க அப்படின்னு சொல்லி பின்னால லாஸ்ட் ரோக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. அவர் எவ்வளோ ஒரு முன்னணி நட்சத்திரம், அங்க இருக்கவங்க எல்லாருக்குமே மேக்சிமம் ஈக்குவல் இருக்கிற ஒரு நட்சத்திரம் தான் நம்ம விஜய் அவர்கள். ஆனா அவரை அவமானப்படுத்துற வகையிலையும் அசிங்கப்படுத்துற வகையிலும் பின்னால் அனுப்பிச்சிருக்கிறாங்க. வேற யாராவது இருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கிளம்பியே போயிருப்பாங்க. அந்த அவமானத்தையும் தாங்கிக்கிட்டு ஒரு அந்த இடத்த விட்டு போகாம அங்கே இருந்து அந்த விழாவை முடிச்சுட்டு மேடையில் ஏறி அவரோட ஸ்பீச்சையும் கொடுத்துக்கிட்டு மாண்புமிகு ஜெயலலிதா அவர்களுக்கும் வாழ்த்து தெரிவிச்சுக்கிட்டு அவர் அந்த இடத்த விட்டு டீசெண்டாக மூவ் ஆனார் 13 வருஷத்துக்கு முன்னால். ஆனால் அந்த இன்சல்ட் அவர் கன்ஃபார்மாக அவரை ரொம்ப உடைச்சிருக்கும். அந்த நிகழ்வுக்கு அப்புறமா 13 வருஷம் கழிச்சு 2026 இப்போ அதே நேரு ஸ்டேடியத்தில் அதே தளபதி விஜய் அவர்கள் சிஎம், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. கேட்கவே எவ்வளோ குஸ்பம்பா இருக்குல்ல. ஜெயிச்சதுக்கப்புறமும் என்னென்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் 3-4 நாள் எப்படிலாம் அலைய விட்டு என்னென்ன நடந்துச்சு, எவ்வளோ பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்ணி இங்கே வந்துருக்கிறாரு. இப்போ ஜெயிச்சிருக்கிறாரு. இப்போ ஜெயிச்சு நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர். இது எல்லாத்துக்கும் மக்கள் எல்லாருமே கொண்டாடுவீங்க நான் நம்புகிறேன். அதை தாண்டி இந்த டிவிக்கோட ஆட்சி சிறப்பாக நடக்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கையும் சரி, மக்களோட நம்பிக்கையும் சரி தான். இவ்வளோ நாள் தளபதி விஜய் அவர்களுக்கு ஃபேன்ஸாக மட்டும் இருந்துட்டு மக்கள் எல்லாரும் அவரை வந்து ஒரு சினிமாவில் பார்த்து அப்படி கொண்டாடினதை தாண்டி அவரை ஒரு பொலிட்டீஷியனாக பார்க்குறதையும் தாண்டி அவர் ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சுக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் பார்த்த வரைக்கும் இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது இவங்க எல்லாத்துக்கும் நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இப்போது சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சி. ஜோசப் விஜய் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். வெறும் சும்மா சினிமாவில் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு ஃபைட் பண்ணிக்கிட்டு டைலாக் பேசிக்கிட்டு மட்டும் இருந்துட்டால் மட்டும் ஒரு சீஃப் மினிஸ்டர்லாம் ஆயிட முடியாது. முட்டு கொடுக்க வந்துடாதீங்க யாரும், தயவு செஞ்சு. ஓகேவா?